நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வெயிட்டிங்க சார். ஆமாப்பா, ஒரு ஃப்ளோல உள்ள போறேன். அங்க என்ன நடக்கும்னு தெரியல. எவ்வளவு நேரம் நான் தாக்கு பிடிப்பேன்னு தெரியல. உள்ள பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நான் முன்னெல்லாம் திரும்பி ஓடியாருவேன். நீ எதுக்கும் வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க சார். குடிக்க தண்ணி இருந்தா கொடு. இந்தாங்க. யாரு வீட்ல யாரும் இல்லையா? ஏயா குத்துக்கல்லு மாதிரி உன் கண்ணு முன்னால ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற, வீட்டுல யாரும் இல்லையான்னு கேக்குற? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே குத்துக்கல் மாதிரின்னு. நாங்க குத்துக்கல்லு கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. வீட்டுல யாராவது மனுஷால இருந்தா வர சொல்லுங்க. எடு கம்ப. அவனுக்கு அப்பங்கிறது சரியா தான் இருக்கு. அவன மாதிரியே நக்கல் பேச்செல்லாம் பேசுறீரு. நீ ஐத்த மக பாரு, உங்ககிட்ட நக்கல் பேச்செல்லாம் பேசுறதுக்கு. சார், வைத்தியநாத சார்வாள் எங்க இருக்கிறீங்க? எதுக்கு இப்படி ஏலம் போடுற மாதிரி கத்துற? வருவான். வந்தவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு வாங்கி வச்ச மாலைய தேடிக்கிட்டு இருக்கானோ என்னமோ. ஓ, நான் ஒன்னும் மரியாதை கேட்டு உங்க வீட்டுக்கு வரல, நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். சார்வாள், என்ன சார்வாள், பார்த்ததுமே பிரேக் அடிக்கிறீங்க? உள்ள போய் ஒளிஞ்சிக்கலான்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க சார், நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கை வைக்கிற ஆளுங்க கிடையாது. தைரியமா வாங்க, நின்னு பேசுவோம். யாரு சொன்னது நாங்க தொட்டதுக்கெல்லாம் கை நீட்டுவோம்? நல்லவங்களா இருந்தா நாங்களும் நல்ல விதமா தான் பேசுவோம். ஆளு செல்லண்டத்தை அடிச்சு பேச வேண்டியது இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி வாசப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னையா, நீ என் பிள்ளைய அடிச்சிட்டுனா உனக்கு பெரிய இவன் நினைப்பா. அவனை கழுத்தை புடிச்சு தள்ளிட்டா கொம்பன் நினைச்சுக்காத. அடிக்கிறதுக்கு பேரு வீரம் இல்ல. தா இப்ப நான் கூட ஒரு குச்சி எடுத்தேன்னா இந்த கேள்வி அடிக்க முடியும். அதுக்கு பேரு வீரமா? ஏய், அடிச்சியா? எங்க அடிச்சு பாரு. அடிச்சு பாரு. நீ கொஞ்சம் பொறுங்க பாட்டி, என்னால ஒரே நேரத்துல 2 கிரவுண்ட்ல ஆட முடியாது. முதல்ல இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நேசிக்கிற பிள்ளையே சங்கடப்படுத்திட கூடாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திட கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு அமைதியா வந்து நின்னா என் புள்ள சரவணன். அவன் தான்டா ஆம்பளை. சும்மா வீட்டுக்கு வந்தவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு நீ பெரிய வீரன்னு காலர் தூக்கி விட்டுக்கிறியா? இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்கீங்களோ? ஆமா, பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என் பிள்ளைய அடிச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே சொல்ற. அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தானே உன் சண்டித்தனத்தை காட்டினேன். நீ மட்டும் மீனாட்சியுடைய அண்ணனா இல்லாம அவன் மேல கைய வச்சிருந்த அப்ப தெரியும் அவன் யாருன்னு. சிங்க குட்டிடா அவன். மீனாட்சி முகத்தை பார்த்துதான் சீராம சினிக்கிட்டு இருக்கான். மரியாதை இருந்தாலும் போக சொல்லுங்க, இல்லாட்டி கோவத்துல என்ன வேணும் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி. நீ 10 அடி அடிச்சா நான் திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டேனா? சார், ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். என்ன சார் எருமை பொறுமைன்னு? அந்த பொறுமை உங்களுக்கு இருக்குதா சார்? நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானே. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்க மாட்டீங்களா? பேசுறதுக்கு தானே சார் கூப்பிட்டீங்க. வெத்து கையோட வந்த என் பிள்ளைய ஒழுங்கா பேசி திருப்பி அனுப்ப மாட்டீங்களா? அடி தடின்னு கூப்பிட்டு இருந்தா நாங்களும் ஒரு 10 ஆளுகளை கூட்டிட்டு வந்திருப்போம்ல. அது ஏதோ கோவத்துல. என்ன சார் தப்பு பண்ணா என் புள்ள? ஏதோ ஒரு தடவை தப்பா பேசிட்டான். அதுக்கு அவன் மேல கோவப்பட வேண்டியது மீனாட்சி தான். அவளே அதை மறந்துட்டு அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. உங்க ஆட்கள் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் புள்ளைய பழி வாங்க போறாங்க? நீர் எதுக்கு இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீரு? நாங்க ஒண்ணும் பழச மனசுல வச்சுக்கிட்டு பேசல. அவன் ஜாதகத்தை மாத்தினா கேட்க கூடாதா? இன்னைக்கு ஜாதகத்தை மாத்தினவன் நாளைக்கு பொண்ணையே மாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த களவாணி பயலுக்கு என் பேத்திய கொடுக்க முடியாது. இங்க பாருங்க பாட்டி, இந்த களவாணி பேச்செல்லாம் வேண்டாம். ஆமாங்க, ஜாதகத்தை மாத்தணும், உண்மைதான். எனக்கு தெரியும் அவன் பண்ணதெல்லாம். ஓஹோ, நீரு சேர்ந்துதான் அந்த களவாணித்தனத்தை பண்ணிர? ஆமாமா, நானும் தான் அந்த தப்புக்கு துணையா இருந்தேன். ஆனா ஜாதகத்தை ஏமாத்தணும்னு நீங்க யாராவது கேட்டீங்களா? மீனாட்சியே என் புள்ள ஆசைப்பட்டுட்டான். பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதகம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் ஜாதகத்தை மாத்தணும். என்னமோ அதை போய் உலகத்திலே இல்லாத பெரிய கிரிமினல் குற்றம் மாதிரி பேசுறீங்க. யோ, திருட்டு பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறான், அதை தப்புன்னு கண்டிக்கிறத விட்டு போட்டு அது சரின்னு பேச வந்திருக்கே. எங்க வீட்டுல இப்படி ஒரு புள்ள பண்ணியிருந்தானா என்னைக்கோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆமா, நீ கொஞ்சம் பேசாம பாருமா. சார், ஜாதகம் பார்க்க வேணான்னு சொன்னது நீங்க தானே.
இப்ப என்ன திடீர்னு ஜாதகம் கீதகம்னு? அந்த கன்றாவி இருந்தா என்ன, தூக்கி தூரம் போட்டா என்ன, 2 கட்டம் மாத்தி போட்டா தான் என்ன? பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு ஜாதகத்தை புடிச்சிட்டு தொங்குறீங்க?